ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி தான் செய்ய போகிறோம். எந்த மாதிரி பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா, காளானும் காணும் ரெண்டும் மேட்சிங் பண்ணி நம்ம ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வீடியோ பண்ண போகிறேன். எப்படிங்கிறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ஒரு வாரமாக கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் பக்கம் நான் வந்து வீடியோவே போட முடியலங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லை. அப்புறம் பாப்பா 2 பேத்துக்கும் மாற்றி உடம்பு சரியில்லாமல் போச்சு. சளி பிடிச்சிச்சு. இன்னுமே வந்து காய்ச்சல் மட்டும் தான் சரியாக இருக்குது. சளி பிடிச்சது அப்படியே தான் இருக்குது. இவற்றை மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்குது. மருந்து தான் கொடுத்துட்டு, மாத்திரை கிடையாது, மருந்து மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் வீடியோ எடுக்கவே முடியல. இன்றைக்கி தான் நான் ரொம்ப எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக நானாக மைண்ட் செட் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் ஜர்னி, இன்னிலேருந்து நம்ம வெயிட் லாஸ் ஜர்னி ஆட் பண்ணலாம். ஒவ்வொரு லாங் வீடியோலையும் என்னோடய வெயிட் எவ்வளோங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இன்னிலேருந்து நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் எடுத்திருக்கேன். நான் 100 days சேலஞ்ச் தான் நான் எடுத்திருக்கேன். டெய்லி போட்டால் எல்லாத்துக்கும் போர் அடிச்சிடும். ஸோ அதனால் நான் எப்போல்லாம் லாங் வீடியோ போடுறேனோ அதில் வந்து என்னோடய வெயிட் நான் காமிச்சு கொடுத்துறேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அது வந்து தீர்ந்துச்சு, முன்னாடி தான் தீர்ந்துச்சு, நான் ஸ்டோர் பண்ணலை. அதுவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம், பிரியாணி வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இஞ்சி வந்து இவ்வளோ இஞ்சும் நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி தான் நம்ம குக் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆகுது, நம்ம பண்ணவும் முடியல. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிறையாவும் நான் யூஸ் பண்ணுறேன். இவ்வளோ இஞ்சி சைஸ் போடுறோமோ அவ்வளோ பூண்டும் நான் போட்டுப்பேன். தோல் உரிச்சு வச்சுட்டேன். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் இந்த மாதிரி தோல் ஊற்றி வச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கே மணி ரொம்ப ஆகுது. பாப்பா 2 பாலை கொடுத்து தூங்க வச்சுட்டேன். இப்போ பெரிய குட்டி எந்திரிச்சிட்டா. கரெக்டாக நான் வீடியோ எடுக்கும்போது எந்திரிச்சிட்டா. இப்போ அமைதியாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அதை எப்போ அழகாலும் அப்போ நான் ஸ்டாப் பண்ணிடணும். பார்க்கலாம். 2 பேர் வேணும்பா. நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னா 2 பேர் இருந்தாலும் நம்ம சூப்பராக வீடியோ போட்டு நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். ரியலி சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன். ஒரு ஆளாக மேனேஜ் பண்ணவே முடியல. பாப்பாங்களையும் வச்சுக்கிட்டு வீடியோவும் ஹேண்டில் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எனக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் டைம் தான் கொடுக்குறாங்க. ஒரு half an hour தான் மேக்ஸிமம் பாப்பா எனக்கு கொடுப்பாங்க. அந்த half an hourல நான் செய்யணும். அதுலேயே எனக்கு வீடியோவும் பார்த்து எடுக்கணும், ஹேண்டில் பார்த்து எடுக்கணும். அதுக்கு இன்னொரு சப்போர்ட் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். நம்ம சீக்கிரமாக சக்ஸஸ் பண்ணிடலாம். அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, அவருக்கும் டைம் இல்லை. நம்ம யூடியூப்பில் அமௌண்ட்டே வர்றதில்லை. அதனால அதை நம்பி நம்ம வந்து அவர் சீக்கிரமாகவும் வேலையை விட்டுட்டு சீக்கிரமாக வரவும் சொல்ல முடியாது. ஏதோ இதில் ஒரு அமௌண்ட் வர மாதிரி இருந்தால் கூட ஓகே, நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம வீட்டுக்கு இவங்க புதுசாக வந்திருக்காங்க. ஊர்லேருந்து எங்கள் வீட்டுக்காருடைய ஃப்ரெண்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம், வாங்கிட்டு வந்தாங்க. தாய்லாந்து மிக்சி பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக அரைக்கவே மாட்டேங்குதுங்க. என்னன்னே தெரியல, கிளாஸ் மாதிரி இருக்கா, அதனால சுத்தமாக அரைக்க மாட்டேங்குது. நம்ம ஊர் மிக்சி தாங்க. அதனால எனக்கு கண்டிப்பாக நம்ம ஊர் மிக்சி வேணும்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க. இதை ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். வீடியோவில் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 days மேலே ஆகுது. ஆனால் 2 வீக்ஸே ஆயிடுச்சு. இது வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பூண்டு இஞ்சும் நிறைய நறுக்கி வச்சுட்டேன். இதெல்லாம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தெரியுதுன்னா கிளாரிட்டி இருக்கா, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் கொஞ்சோண்டு.
இதுதான் நான் ஸ்டோரேஜ் பண்ணுற கிளாஸு. நம்ம வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது இஞ்சி பூண்டு எல்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம்னா கிளாஸில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ தான் வந்து தாங்குது. இந்த எவ்வளோ பேஸ்ட்டாக அரைச்சிருக்கா அவ்வளோதான். இதை எடுத்து ஸ்டோர் பண்ண வேண்டியதுதான். இதே தாய்லாந்து மிக்சியாக இருந்ததுன்னா நான் வந்து தண்ணி ஊற்றி தான் அரைப்பேன். இவ்வளோதான் அரைக்க முடியாது. இல்லை எண்ணெய் ஊற்றி தான் அரைக்க முடியாது. தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எண்ணெய் ஊற்றுவேன். செம்ம நைஸாக வந்துருங்க. அது பிரியாணி கேட்கணும். இது வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே கழுவி அதை ஊற்றிடுவோம். நான் எப்பயுமே ஏதாவது பிரியாணி ஏதாவது செய்யும் போது தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஏன்னா நம்ம சும்மா இருக்கிறோம் அரைச்சி வைப்போம்னு வச்சோம்னா அப்புறம் அது வந்து மீதியானா அது வலிச்சில் கொட்டவும் முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். அதனால ஏதாவது செய்யறப்ப ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இது வந்து எனக்கு வந்து எப்படியும் ஒரு 15 days வரும். இந்த காளான் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது என்ன காளான் பேர் தெரில. நம்ம ஊர் காளான் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 250 250 ரூபாய் ஆகுது. இது வந்து நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபாய். சரி இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிதான் வாங்கியிருக்கேன். அது மாசத்துல 2 தடவை வாங்கினா இது 1 தடவை வாங்கலாம் இல்லைங்க. இது நிறைய பேர் வாங்குறாங்க. அதான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கலான்னு பார்க்குறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவங்க சூப்புக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. தொம்யம் சூப் அப்படின்னு நிறைய சூப்புக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் வெங்காய தக்காளி நறுக்கிற மட்டும் தான் வேலையே. இது எல்லாமே நம்ம வந்து இப்போ குக்கர்ல வந்து நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி நார்மல் குக்கர்ல நான் வைக்கல, ரைஸ் குக்கர்ல தான் நான் வைக்கிறேன். ஐயோ நான் அரிசியே ஊற வைக்கலங்க. அதான் நான் வந்து பிரியாணி ரைஸ் தான் ஊற வைக்கிறேன். இப்போ ஊற வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊற வச்சுக்கலாம். டைம் வேற ஆகிட்டே வருது. பாப்பாலாம் எந்திரிச்சிட்டாங்க, 2 பேருமே எந்திரிச்சிட்டாங்க. இதுங்க முடிச்சுட்டு அப்படியே பாப்பாவை காமிச்சிட்டு அப்படியே நம்ம எழுந்துக்கலாம். செம்ம கண்ணில் இருக்காங்க. எந்திரிச்சோடனே அம்மா கண்டுக்கலேன்னு செம்ம கண்ணில் இருக்காங்க மகளுக்கு. மழைங்க இங்கெல்லாம் சரியான மழைங்க. உங்க ஊர்ல மழைன்னு சொல்லுங்க. இங்க ஒரு 10 நாளா கிட்டவே மழை. அதனாலேயே காய்ச்சல் சரியாகாமையே இருந்துச்சு. இந்த 2 கார்ன் பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஊர் காசுக்கு பாத்தீங்கன்னா 50 ரூபா ஆகுது. 1 25 ரூபாய். தாய் பாட்டுக்கு வந்து 18 பாட்டு. நம்ம ஊர்ல சோளக்கருது வாங்குவோம். ஸ்வீட் கார்ன்லாம் அதிகம் எங்க ஊர் சைட்லாம் வாங்க மாட்டாங்க. நல்லா விளைய அங்கேயும் சோளம்லாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்களா, நல்ல சோளத்தை தான் பார்த்து வாங்கி சாப்பிடுவோம். நம்ம ஸ்வீட் கார்னும் இருக்கு, ஆனா அதிகமா நம்ம வாங்குறது சோளக்கருது தான். இதுதாங்க பெரிய டாஸ்க். ஜாஸ்திங்க அப்படியே கொட்டிடும், நமக்கு ஈஸியா இருக்கும். தெரியுதா? இதெல்லாம் கத்தி நல்லா ஷார்ப்பா வச்சுக்கணும். வேற மொன்னையாகி போச்சு. புது கத்தி வேற வாங்கணும். இது வேஸ்டே ஆகிற பாருங்க, முழுசு முழுசா தான் வருது. நான் கொஞ்சம் கதிரி அந்த இதுவும் சேர்த்து தான் கட் பண்றேன். அதை சேர்த்து வந்தா கூட பிரச்சனை இல்லை. இதை பாதி போயிடுச்சுன்னா சத்து இல்லைங்க, காசு இல்லைங்க. சத்துக்கு சத்து, காசு காசு, சும்மா வந்தா அது இன்னொரு நாளைக்கு இன்னொரு டிஷ் சேர்த்துக்கலாம். ஒன்னும் இவ்வளோ வந்துருச்சு, என்ன பண்றோம்?
ஃபஸ்ட்டு நான் அரிசி ஊற வச்சுருவேங்க. ரைஸ் தான் எடுத்துருக்கேன். இது ப்ரொமோஷனாக இல்லைங்க, சும்மா இங்கே கடைக்கு வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். பாஸ்மதி ரைஸ் ஒரு வேலைக்கு தானே, ஒரு 3 டம்ளர் தான் போடுறேன். காயும் வந்துருக்கு. சூப் வச்சேன், அது நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். முருங்கைக்கீரை சூப்பு ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு. பாப்பாவுக்கு கொடுத்து நல்லா விரும்பி குடிச்சாங்க. நீங்கள் நல்லா எதிர்ப்பு சக்தி, நல்லா இரும்பு சக்தி வரும். கண்டிப்பாக அது சூப் குடிங்க, எல்லாருமே குடிக்கலாம். அதில் பாதி போட்ட பாதி இருக்குது, அந்த பாதியே போதும். நான் பிரியாணிக்கு அதிகம் தக்காளி போட மாட்டேன், தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். ஒரு வேலைக்கு தானே, அதனால 1/2 தக்காளி போதும். அவ்வளோதாங்க, பிரியாணிக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு பற்ற வைக்க வேண்டியதான். நான் ரைஸ் குக்கர் வைக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக ஆகிடும் வேலை. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 கிராம்பு பட்டை போட்டுட்டு இதில் கொஞ்சமாக கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா, சும்மா 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா மசாலாலாம் போடவும் இல்லையா, அதனால் காரம் அதிகமாக தான் பாப்பா சாப்பிட மாட்டாங்க. அதனால் 2 பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி இருக்குது. இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. தேவையான மஞ்சள்தூள், பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி பழம், 1/2 தக்காளி பழம், இதுதான். இதுலேயே காளான், காளானும் ப்ரோட்டீனு, காணும் நல்ல சத்தானது தான். ஸோ அதனால 2ம் போட்டால் தப்பு கிடையாது. நம்ம பார்த்து செய்கிறதாங்க சமையல். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜாரில் கொஞ்சம் தண்ணி இருக்குதா அதையும் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகம் போடல. கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், 2 ஸ்பைசஸ்ஸு. நான் வந்து காஷ்மீர் கலருக்கோசரம் காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறேன். காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து கலர் மட்டும் தான் கொடுக்கும், காரம் இருக்காது நாங்கள். ஆனால் இது வந்து ரொம்ப காரமாக இருக்குது. ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இது நல்லா வெந்து வரணுங்க, அவ்வளோதான். இதில் சும்மா நல்லாவே ஒரு கொதியில் வெந்துடும். இது சும்மா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ரைஸ் குக்கரில் சாதத்தை அளந்து வச்சிட்டோம்னா இதை அதில் கொட்டி ரைஸ் குக்கரில் வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. இதுதான் ரைஸ் குக்கருடைய பாத்திரம். இந்த பாத்திரத்தில் நான் வந்து 3 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்படின்னா 1.25 டம்ளர் கணக்கு. இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொத்தமல்லி என்கிட்ட இல்லை, புதினா தான் இருக்குது. புதினாவும் போட்டுக்கலாம். இது நல்லா 1க்கு 2 டைம் நல்லா அலசிக்கணும். மண் அலசிட்டு ரெடி ஆயிடுச்சு. இருமா வரேன், வந்து போட்டு தரேன். இது ரெடி ஆயிடுச்சு, குக் ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே இதில் வந்து அரிசியில் கொட்டிடலாம். அம்மு கீழே போடாதடா. கொட்டி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த புதினா அப்படியே மேலே போட்டுட்டு அடுப்பை தூக்கி வச்சா வேலை முடிஞ்சிச்சு. இதுவே நமக்கு வேணும். பிரியாணி ரெடி ஆகி அதுவே ஆஃப் ஆகி கொடுத்துரும்.
இதுவே வேலையே இல்லை, அவ்வளோதான். இது ரெடியான மட்டும் பார்த்தா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடியானதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம். நம்மளுடைய பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, வார்மப்புக்கு வந்துடுச்சு. எடுத்து பார்த்தா வா, இதில் வந்து லைட்டாக நம்ம நெய் ஊற்றிடலாம். நைட் டைம்னால நெய் வந்து நான் நிறைய ஊற்றலை, இல்லாட்டி கொஞ்சம் குக் பண்ணும்போது நெய் ஊற்றுவேன். நைட் டைம்னால நான் நெய் அதிகம் ஊற்றல, கொஞ்சமாக 1 ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கிறேன். மணல் மணலாய் மணல் மணலாய் அப்படிங்கிற மாதிரி நல்லா வந்துருச்சு. ஓகே, நாங்கள் கிட்ட வந்து பாருங்க. மணல் மணலாய் அற்புதமா பாருங்க எப்படி வந்திருக்குன்னு, செம்மையாக வந்திருக்கு. நெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க செம்மையாக வந்திருக்கு பிரியாணி. டேஸ்ட் பார்த்துருவோமா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உப்பு காரெல்லாம் கட்டாக்கன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? பர்ஃபெக்டாக உப்பு காரம் இனிப்பு இல்லை, அந்த ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சம் இனிக்குது, நல்லா கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா வாழை வச்சோடனே நல்லா கரைஞ்சிருச்சு. காளான் சூப்பராக இருக்கு. டிஷ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாப்பா அழுதுகிட்டே இருக்கா, போய் பார்க்கவா? ஓகே, பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டா.